உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கான்செப்டில் என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்படி சாட் தான் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சமோசா பண்ணோம் இல்லையா, சமோசா சாட்டு, பஞ்சாபி சமோசாலாம் பண்ணோம்ல, அதே பேஸு ஷீட்லேயே நம்ம பாப்படி சாட் இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த பாப்படி சாட்டுக்கு தான் வந்துட்டு இந்த டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம அதுக்கு எப்படி டோ ப்ரிப்பேர் பண்ணோமோ அதே மாதிரி தான் டோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். வே ஆஃப் ஸ்டைல், அந்த கட் பண்ணுறது, மோல்டு பண்ணி எடுக்கிறது, டிமோல்டு பண்ணுறது மட்டும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அந்த டோ எந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த ஃப்ளார்லாம் எப்படி போட்டு பண்ண அப்படின்றத வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மைதா, அஜ்வீன் கொஞ்சம் போட்டிருப்போம், சால்ட்டு போட்டு, பட்டர் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் போட்டு அடிச்சிருப்போம். அது எவ்வளோ குவான்டிட்டின்றதை டீட்டெயிலில் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டோவில் வந்து பாப்படிக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பல்லாக இருக்கும்ல சீப்பு, அந்த சீப்பு கோம் சொல்லுவாங்க இல்லையா, அது சாஃப்டாக இருக்கும் அண்ட் சேம் டைம் வந்துட்டு ஹோல்ஸ் நிறையா இருக்கும். யூஸ் பண்ணுறது தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிச்சன் யூஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது இல்லைன்னா டோன்ட் ஒரி அபவுட் தட். டூத் பிக் இருந்துச்சுன்னா டூத் பிக்கில் போடுங்க. டூத் பிக்கில் ஒன்று தான் பிக் பண்ண முடியும். இதில் வந்துட்டு அட் அ டைமில் 100 பிக் பண்ணலான்றதுனால இது மல்டிபிள் ஹோல்ஸுக்காக நான் இந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு கூட நீங்கள் குத்திக்கிட்டால் இருக்கலாம். இதை ஏன் குத்துறோம் அப்படின்னா, எண்ணெயில் போடும்போது உப்பி வராமல் இருக்கணும். ஹோல்ஸ் போட்டோம்னா அது வந்து கிறிஸ்பியாக ஆகிடும், உப்பாது. அந்த ஒரு பர்பஸுக்காக வேண்டி இதில் ஃபுல்லாக இதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு குத்திட்டோம். வேணால் இந்த போத் சைடு வேணும் குத்திக்கலாம். அதே ஷார்ப்பு போதும், இருந்தாலும் ஒரு இதுக்கு சேஃப்டிக்கு. ரெண்டு பக்கமும் குத்திட்டோம். இதை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிப்பாக நீங்கள் வந்துட்டு லெங்க்த்தியாக வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஷேப் வேணும்னா ரிப்பன் மாதிரி கட் பண்ணி குறுக்கால குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இல்லை பாப்படி மாதிரி வேணும் அப்படின்னா பாப்படி மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக டீமோல்டு பண்ணி கட்டரில் இருந்துச்சுன்னா, குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா கூட குக்கி கட்டரில் நீங்கள் டீமோல்டு பண்ணலாம். சும்மா அதை மாதிரி இப்படி போட்டிங்கன்னா பாப்படி வந்துட்டு டீமோல்டு ஆகிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம கடைசியாக வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த பாப்படி சாட்டில் இதை முழு பாப்படியை உடச்சி போடுவோம். உடச்சி இன்ஸ்டெட் ஆஃப் உடச்சி போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி பிரேக் பண்ணாமல் இந்த இதை ஃப்ரை பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாப்படியோடைய அந்த பிட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம தகி பாப்படி போடுவோம். ஸோ தட் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ வந்துட்டு பாப்படி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பாப்படி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். எண்ணெயில் அழகாக இந்த பாப்படி வந்துட்டு ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த பாப்படியை பேஸ் பண்ணி தான் பாப்படி சாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சோண்டு ஆனியன்னு ஒரு 3, 6, 7 இருக்குது. 7க்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு ஆனியன் போட்டிருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு சாப்டு டொமேட்டோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் மூங் பீன், இது வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாப்டு கேரட்டு, இது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாயில்டு பண்ண பொட்டேட்டோ, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்கென்னல் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது வந்து ஒன்லி சாட் மசாலா. இதிலே எல்லாமே இருக்கும். அம்ச்சூர் பவுடரு, பிளாக் சால்ட்டு, கியூமின் பவுடரு, தனியா பவுடரு, கரம் மசாலா பவுடர் எல்லாமே மிக்சட் ஆஃப் இது இருக்கும். அதனால் இது போட்டால் காமனாக போயிடும். இதை நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் வந்துட்டு வேணும்னா நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நான் டொமேட்டோ போட்டிருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ புளிப்பு வேண்டான்றதுனால போட்டிருக்கேன். அண்ட் சட்னியில் நம்ம லைம் ஜூஸ் போட்டு அரைச்சிருப்போம், மின்ட்டு சட்னியில். அந்த புளிப்பு போதும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் லைம் கூட இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதை வந்துட்டு இந்த பிளேட்டில் பாப்படியில் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பாப்படி மேலே உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சவங்கள உங்கள் நாக்கில் நடனமாட வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய 3 சாஸ் இருக்குது. ஸ்வீட் சாஸு, மின்ட்டு சாஸு, யோகர்ட் சாஸு. இந்த 3 மேலே வந்து லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. வாழ்க்கை வந்து எனக்கு இதோட போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு அந்த நாக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லும். அந்த விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? இப்போ மேலே நம்ம சாஸை டிப் பண்ணிக்கலாம். என்னங்க ஒரு பாப்படி சாட்டு எவ்வளோ ஈஸியாக, சிம்பிளாக, டெலிஷியஸாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீதி ஃபுல்லாக நின்று வீதியில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே நீங்கள் அதை வந்துட்டு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் காஸ்ட்டு கம்மியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பாப்படி சாட் எப்படி வந்ததுன்றதையும் உங்கள் வீட்டு பாப்பாங்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.